வள்ளலார் சொன்ன தினமும் செய்ய வேண்டிய கடமைகளில் இரண்டாவது கடமை என்னன்னா வெத்தலை பாக்கு போடுறது, அதாவது தாம்பூலம் தரித்தல். களிப்பாக்கு அதிகமாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு அந்த அளவிட கம்மியாகவும் போட்டுக்குன்னு சொல்கிறார். முதலில் ஊறுற நீரை துப்பிடணும். அதன் பிறகு ஊறுற அந்த நீரை உட்கொள்ள வேணும்னு சொல்கிறாரு. அந்த சக்கையை துப்பிடணும். அதன் பிறகு வீட்டினுள்ளே கொஞ்ச நேரம் உழவு சொல்கிறாரு. அதன் பிறகே மலம் ஜலம் போன்ற உபாதைகளை கழிக்க சொல்கிறாரு. பொதுவாக நமக்கு நோய் வர காரணமே இந்த வாதம், பித்தம், கபம் இதெல்லாம் சமநிலை தவறதுனால தான் நடக்குது. இந்த மூணுத்தையும் சமனாக வைக்கிறதுல இந்த வெற்றிலைப்பாக்கு முக்கிய பங்காற்றுது. சுண்ணாம்பு நம் பற்களுக்கு உறுதியை கொடுக்குது. பாக்கு நம் உடம்பில் உள்ள வாயுவை வெளியேற்ற செய்யுது. வெற்றிலை நம் வாய் துர்நாற்றத்தை போக்கும். அது போக வாய் மற்றும் தொண்டை பகுதியில் உள்ள கிருமிகளை கொல்லும். இதெல்லாம் ஏற்கனவே நம் சித்தர்கள் சொன்னதுதான். அந்த வழி தோன்றல் வள்ளலாரும் அதையே தான் வலியுறுத்துறாரு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.